அஸ்தஈஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போன தடவை உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி? மாலிகி யௌமித்தீன். நான் பேச விளங்குது எல்லாத்துக்கும்? எல்லாம் சார். இப்போ மாலிகி அரசன், யௌம் என்றால் நாள், அது டே, டிஏஒய் டே. தீன் என்றால் என்ன? தீன் என்றால் இஸ்லாம். நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டேன். நீ குரான்ல இருக்க எனக்கு பதில் சொல்லிக்கிறீங்க. நான் தான் குரான் படிச்சுட்டு இருக்கேன்னு, அதை இப்போ எனக்கு சொல்ல என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன ஓதுனீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதில் அப்படின்னு கேட்டேன். யாருமே ஒருத்தரும் பதில் சொல்லல. இப்போ இந்த வார்த்தைக்கு முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. அரசன், நாள், அந்த தீன் என்ற வார்த்தைக்கு 3:19 எடுங்க. 3:19. இன்ன தீன லில்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கேட்ட கேள்வி பதிலுக்கான குரான்ல போட்டு சீரி பதில் சொல்றீங்க. எனக்கு ஏன் சொல்றீங்க? நீங்க இப்படியா பதில் சொல்லுவாங்க? தீன் என்பது இஸ்லாம். இப்போ என்ன அர்த்தம் ஆகுது? அரசன், நாள், இஸ்லாம். இப்போ முதல் வாக்கியம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது அல்லாஹ், எல்லா புகழும், ரப்பு, ஆலமீன். இந்த 4 உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, என்னன்னு தெரியாது. அவன் சொல்றான் தன்னை பற்றி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதை நீ உண்மையாக்கவும் முடியாது, தெரியாது உங்களுக்கு. 2வது ரஹ்மான் ரஹீம், அதை நீங்க நிரூபிக்க முடியாது. இந்த மேலே சொன்ன 6 விஷயங்களையும் தெரிஞ்சாதான் அரசன் உங்களுக்கு அரசன். யாருக்கு அரசன் என்றால் இஸ்லாமுடைய நாளில். இந்த இடத்துல நாள் என்பது வாழ்க்கை. இஸ்லாம் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தால், இஸ்லாத்தின் நாளில் நீங்கள் இருந்தால் அவன்தான் உங்களுக்கு அரசன். யாரு? அந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவனும், புகழுக்குரியவனும், ரப்பும், ஆலமீனுக்கு ரப்பும், ரஹ்மானும் ரஹீம். இந்த 6 விஷயங்களுக்கும் அவன்தான் அரசன். இப்போ குரான் ஆரம்பிக்க போறீங்க. வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஆரம்பமாகிறதுக்கு நீங்க இந்த அரசனை நம்பிதான் வாழ முடியும். மற்றபடி உலக வாழ்க்கையில் உள்ள அரசன், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இதெல்லாம் அவங்க ஒத்து வராது. இஸ்லாத்தை உள்ளவனுக்கு அரசன் ஒருத்தன் அல்லாஹ் தான். இவன்கிட்ட தான் நீங்க பாதுகாப்பு தேரணும், உதவி தேரணும். உங்கள் உணவும், வாக்களிக்கப்பட்ட அனைத்தும் இவன் உங்களுக்கு தருவான். இந்த உலகம் 2 விதமாக படைக்கப்பட்டு, வாழ்க்கை 2 விதமாக வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த உலக வாழ்க்கை. இன்று நாம் அனைவரும் உலக வாழ்க்கையை அடிப்படை தான் வாழ்ந்து கொண்டிருக்க, எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆன் வழியிலேயோ இஸ்லாம் வழியிலோ யாரும் இதுவரை நடக்கவில்லை. இஸ்லாம் என்னவென்றே தெரியாது உங்களுக்கு. அது சொல்லிடுறேன். எப்படி வாழ போறீங்க? ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த இஸ்லாத்தில் நீங்க நுழைஞ்சால்தான் நீங்கள் இஸ்லாமிய வாழ்க்கையில் வாழ முடியும். இந்த உலகத்தை விட்டு முற்றிலும் நீங்கள் அகன்று விடுவீர்கள், தனித்து போய்விடுவீர்கள். இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒதுங்கி விடுவீர்கள். ஆனால் உங்களால் எடுப்பிலே செய்ய முடியாது. அதன் பக்கம் வருவதற்கு இன்னும் நீங்கள் தயாராகவும் இல்லை. அது என்னவென்றே தெரியாது இஸ்லாமிய வாழ்க்கை. இப்போ எல்லாம் எதிர்ந்தீங்க. நியாய தீர்ப்பு நாள் அதிபதி, நியாய தீர்ப்பு நாள் அரசியல் வச்சிருந்தீங்க. எங்கேயாவது யௌமுல் கியாமா வார்த்தை இருந்ததில்ல. 1:3 மாலிக்கு யௌம் தீனார் போட்டிருக்குது. யௌமுல் கியாமான்னு போட்டிருக்குது. அது கூட பார்க்க மாட்டீங்க நீங்க.
கேட்டது 3 வார்த்தை இருக்குது. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கியாமத்தான அதிபதி, நியாயத்தீர்ப்பின் அதிபதி வச்சுக்கிறீங்க. இப்படியே ஓதுவாங்க. ஒரு சாதாரண விஷயம் புரிய மாட்டேங்குது. ஓத தெரிய ஆளுக்கு நீங்கள் எப்படி குரான் ஓத போறீங்க? இப்போ இது உலக வாழ்க்கைக்கு கூறப்பட்ட வார்த்தை. அது கியாமத்தால் கூறப்பட்ட வார்த்தை கிடையாது. மாலிக் யௌமித்தீன். காரணம், நீங்க இஸ்லாமுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இருக்க வேண்டும். எதற்கு சொல்கிறேன் என்றால், இஸ்லாமுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கத்திலேயா இங்கேயா? சொர்க்கத்தில இங்கேயா இஸ்லாம் வாழ்க்கை? இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் என்றால் இந்த பூமியில் இருக்கு நுழைகிறதா, அங்கே போய் நுழைகிறதா? கொஞ்சம் யோசிச்சாவே நீங்க பயிர் போட்டிருக்க வேண்டாம். 2:208 எடுங்க. 2:208. ஈமான் கொண்டவர்களே, யாரை கூப்பிடுறான்னு பாருங்க. ஈமான் கொண்டவர்களே, முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். உலக வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அதுக்கு நான் தான் அரசன். மாலிக் யௌமித்தீன். முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள். முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைகிறது இந்த பூமி இருக்கும்போது தான். நாளைக்கு அங்கே யௌமுல் கியாமா சொன்னீங்க, வச்சுக்கீங்கல்ல, எல்லாரும் பயிர் போட்டீங்க, அங்கே போய் நுழைகிறதா? இங்கே நுழைஞ்சாதானே நீங்கள் சொர்க்கத்தை நுழைய முடியும். கொஞ்சம் யோசிச்சு படிங்க. இப்போ எல்லாரும் அவன் போட்டு எது சொல்ல, எல்லாம் முட்டாள் தான் குரான் வச்சுருக்காங்க. எல்லாமே உலகத்தை அவ்வளோ எழுதும் எல்லா குரானு முழு முட்டாள்கள் இந்த குரானை வச்சுட்டு கையில் வச்சுட்டுருங்க. எவனும் குரான்னு தெரியாது, இஸ்லாம்னு தெரியாது. எல்லாம் டிரான்ஸ்லேஷன் போட்டு வியாபாரம் போயிட்டு இருக்குது. இதை நம்பிக்கிட்டு நீங்கள் குரான் ஓத முடியாது. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை உண்மையாக அர்த்தம் எது சொல்ல முடியும், எதற்கு சொல்ல முடியாது என்று நீங்கள் குரானை திருத்தணும். முதல்ல இப்போ ஜிக்கருக்கு அர்த்தம் கிடையாது, அல்லாஹ்க்கு அர்த்தம் கிடையாது, இந்த மாதிரி சலாத் அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி என்னென்ன வார்த்தையெல்லாம் அர்த்தம் இல்லாத வார்த்தை ஒழுங்காக நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அர்த்தம் கண்டுபிடிக்கணும், விளக்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி குரானை வச்சுக்கிட்டு நீங்கள் இஸ்லாத்தை வந்துடுவோம், குரான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சி பார்க்க. ஒரு கால் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு குரான் வச்சுக்கிட்டு ஒரு கால் நீங்கள் இஸ்லாத்தை வர முடியாது, சொர்க்கத்தை நுழைய முடியாது. இப்போ படிங்கம்மா. 2:208. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்படி முழுமையாக நுழைந்த ஒருத்தன் கிடையாது. இன்னைக்கு ரசூல் காலத்திலேருந்து இன்னைக்கு வரை ஒரு ஆள் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. ஒரு கால் நீங்கள் புதுசாக புரிஞ்சிக்க மாட்டீங்க. அந்த நிலையில் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்க உங்களை பற்றி புரிஞ்சுக்க முதல்ல. தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இங்க நுழைய சொல்றான், எவன் நுழைஞ்சது கிடையாது. ஷைத்தானுடைய அடிச்சை பின்பற்ற வேண்டாம்னு சொல்றான். எல்லாரும் ஷைத்தான் அடிச்சை பின்பற்ற நடந்துட்டு இருக்கிறீங்க. உலகம் முழுவதும் இந்த வேலை வேகமாக நடந்துட்டு இருக்குது. அதுலதான் முற்றிலும் நீங்க உங்க வாழ்க்கை இணைத்து கொண்டீர்கள். இப்ப இருக்கும் பொழுது உங்களுக்கு 2 விதமான வாழ்க்கை இந்த உலகத்தை அவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒண்ணு, இந்த உலகத்தை அடிப்படை சந்தோஷமா இருந்துக்க, எல்லா வசதியும் தந்துடுறேன், நீ கொஞ்ச நாள் வாழ போற, எந்த குறையெல்லாம் வாழ்ந்துட்டு வா, அன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன் நல்லா சொல்லிட்டான். இன்னொரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை பக்கமே கண் நீட்டக்கூடாது. உலக வாழ்க்கை பக்கமே கண்ணை நீட்டக்கூடாது, அதை பார்க்கவும் கூடாது. என்னை நம்பி நீ வாழணும், உனக்கு நான் எல்லா வசதியும் தர்றேன்னு சொல்றான் அந்த மாலிக் சொல்றான். இந்த மாலிக் தான் எல்லாம் கேட்கணும். எவன் தீனுடைய நாளில், தீனுடைய வாழ்க்கையில் எவன் இருக்கின்றானோ அவனுக்கு அவன் தான் அரசன். இப்போ 20:131 எடுங்க. உலக வாழ்க்கையின் பக்கம் கண்ணை நீட்டாது ரசூலுக்கு சொல்லிட்டான். அந்த ரசூலை நீங்க பின்பற்றி ஆகணும். அப்படி நடந்தால் நீங்க இஸ்லாத்தில் இருந்தால்தான் நீங்க ரசூலை பின்பற்ற முடியும், இல்லாவிட்டால் ஒரு கால் முடியாது. வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்ற சொல்லிட்டான். ஒருத்தன் கூட தூதரை பார்த்து இங்கே கேட்டதும் கிடையாது, பின்பற்றதும் கிடையாது. இப்போ ரசூல் செஞ்சதை நம்ம செஞ்சாகணும். செஞ்சாகிறதுக்கு நீ இஸ்லாத்தை இருந்தால்தான் முடியுமே தவிர, இஸ்லாத்தை இல்லாமல் ஷைத்தா வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் ரசூலை பின்பற்ற முடியாது. இப்போ 20:131 படிக்க. இன்னும் அவர்களில் சில பிரிவினர்
இன்பம் அனுபவிக்க நாம் கொடுத்திருக்கும் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர். இப்போ இந்த உலகத்துல இந்த காஃபிர் கூட்டம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கின்றது. அதன் பக்கம் கண்ணே நீட்டாது. உலகமே நபியே உங்களுக்கு வேண்டியதை நான் தரேன் உங்களுக்கு அப்படி ரசூலுக்கு அல்லாஹ் அட்வைஸ் பண்றான். இப்போ ரசூலை பின்பற்றுன்னு நம்ம என்ன செய்யறோம்? உலக வாழ்க்கை ஷைத்தான் காட்டிய அலங்காரத்தையே நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீ என்னைக்கே இஸ்லாம் நாள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தின் பக்கம் வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அரசன் அவன்தான். எந்த குறையும் இல்லாமல் எல்லா உணவு வகைகளையும் வாழ்க்கை வசதிகளையும் தருவான். இவையெல்லாம் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். இதெல்லாம் சோதிப்பதற்காக கொடுத்துக்கிற மக்களை ஏமாந்துடாதீர்கள். ஷைத்தான் உங்களை இந்த பக்கம் அழைத்து கொண்டு சென்று விட்டான். நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உலக அலங்காரங்கள் எல்லாம் அழியக்கூடியது. இந்த பக்கம் கண்ணு நீட்டாதுன்னு சொல்லலாம். உமது இறைவன் மறுமையில் உமக்கு வழங்கவிருப்பது சிறந்ததும் நிலையானதும் ஆகும். அது வேணுமா? அல்ல உலக வாழ்க்கை முடிச்சுக்கிட்டு நாக்கு போறீங்களா? உங்க கையில் இருக்கு. எதுவும் பிடிச்சிக்க. 2 வாழை கொடுத்துட்டான். ஒன்று ஆண்டவன் பக்கம் திரும்பி அல்லாவே சார்ந்து அவன் தர்றத சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு மறுமையிலும் சந்தோஷம் வாழ போறீங்களா? இல்லை உலக வாழ்க்கை பணம் காசு சம்பாதிக்கிட்டு இதிலே வாழ்க்கையை முடிச்சுக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. அர்த்தம் 1828 18/28 உங்க சொல்லிடுறேன். இஸ்லாம் தான் என்ன? இஸ்லாத்தை எடுத்தவனுக்கு எப்படி அவனுக்கு வாழ்க்கை எல்லாம் தர்றான். நீங்க உலக வாழ்க்கை வந்து நீங்க நாய் பைய அலையணும். ஒவ்வொரு பையதை சம்பாதிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அலையணும். அது வேண்டான்னு சொல்றான். குரானை ஒழுங்கா ஓதுனாதான் நான் சொல்றது புரியுங்க. நீங்க குரானை ஓதாம செலவுக்கு இருக்கிறீங்க. கேட்டுக்கிறங்க, நம்பரை குறித்து பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான். நம்ம எந்த வழியில நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்களே உங்களை பார்த்து திருத்திக் கொள்ளுங்கள். நபியே, எவர் தம் இறைவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. எவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனை துவா செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நீரும் சேர்ந்து பொறுமையாக இருப்பீராக. ரசூலுக்கு அல்லாஹ் சொல்றான். இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இந்த உலக அலங்காரத்தை பார்த்து மயங்கி உன் கண் அந்த திருப்பி முகத்தை அந்த திருப்பி பார்க்கவே செய்யாது. அப்படியே அந்த பக்கம் ஏற்றும் பார்க்காதீர். ஒதுங்கி என் பக்கம் ஒதுங்கி வந்துவிடுகிறாக, என் பக்கத்தை வந்துவிடுகிறாக என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்கின்றான். இப்ப நாமும் அதான் பின்பற்ற வேண்டும். என்ன சொல்ல போறீங்க இப்ப நீங்க? இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை ஜிகிர் கூறுவதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர். யாரு இந்த குர்ஆனை ஓத மாட்டேன், ஓது இது ஜிக்ரா ஆக்கி ஜிக்ர் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தானோ அவனை அல்லாஹ் ஒதுக்கி தள்ளிவிட்டான். அந்த கெட்டவனை நீ பின்பற்றாதே பார்க்காதே என்று சொல்லிவிட்டான். இது ஜிக்ரு முக்கியமான விஷயம். இப்போ ஜிக்ரை பத்தி நான் பேசல. 11:50 இப்போ 11ல 15 11ல 15 எடுங்க. இப்போ எல்லாரும் எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயலுக்குரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம். யாரு இந்த உலக வாழ்க்கையில வாழ்வோம், குர்ஆன் தேவை கிடையாது, ரசூல் தேவை, அல்லாஹ் தேவை கிடையாது, இதிலே பணம் சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷம் வாழ்வோம் என்று யார் முடிவு செய்து விட்டார்களோ என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் அதன் அலங்காரத்தையும்
மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயலுக்குரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம். எதை நாட்டில் நீங்க இந்த உலகத்திலே தந்துடுறேன்னு சொல்றான்ப்பா, அல்லையிலே கொடுத்துட்றேன், நல்ல சந்தோஷம் தீர்க்கமா வாழ்ந்துட்டு அல்லாவை மறந்துட்டு ஷைத்தானுடைய சந்தோஷம் வாழ்ந்துட்டு வான்னு அல்லாஹ் சொல்றார். இன்னொன்று என்ன வேணும், அதில் தானே எல்லாம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நீங்களே உங்களை புகழ்ந்துக்கிட்டு உங்களுக்கு வழி அமைத்துக்கிட்டு குர்ஆனுக்கு விரோதமாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. இப்போ அல்லாஹ் பக்கம் திரும்பி முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டால் எப்படி உங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். இப்போ அதை நீங்க பார்க்க போறீங்க. 5வது சூராவில் 66, 5வது சூராவில் 66 என்ன சொல்றான் நீங்களே பாருங்க. அப்படி நடக்க முடியுமா? நீங்க பார்த்துக்கோங்க. இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் தம் இறைவனிடத்திலிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டி இருந்தால் அவர்களுக்கு மேலே வானத்தில் இருந்தும் தம் பாதங்களுக்கு அடியில் பூமியில் இருந்தும் இன்பத்தை உணவுகளை புசித்திருப்பார்கள். இப்போ நீங்க இந்த குர்ஆனே ஒன்றும் தொடரல, என்னவென்றே இன்னும் புரியாது. ஒரு ஆயத்தை கூட இன்று வரை நீங்கள் பின்பற்றவில்லை, அது புரிந்து கொள்ளவே இல்லை நீங்கள். இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், தௌராத் மூசா நபி கொடுத்த தௌராத், ஈசா நபி கொடுத்த இன்ஜில் வேதம், இப்போ இந்த குர்ஆனை மூன்றையும் ஓதி அதை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தி இருந்தால் உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ஏராள உணவுகளை தந்திருப்போம், புசி சந்தோஷம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது செய்வதற்கு 2வது சூராவில் சொல்லப்பட்ட 3வது ஆயத்தையும் 4வது ஆயத்தையும் சொல்லப்பட்ட 5 விஷயங்களில் ஒன்று 3 கித்தாபையும் 3 புத்தகத்தையும் ஓதி பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். 2வது சூராவில் 3வது ஆயத்து 4வது ஆயத்து அதை படிச்சு பார்த்தா 5 விஷயங்கள் இருக்கு. 5 விஷயத்தை ஒரு விஷயம், இந்த 3 கித்தாபையும் ஓதி பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் 5:66 அல்லாஹ் சொல்றான். அப்படி இந்த 3 கித்தாபை எவன் ஓதவில்லையோ அப்படின்னுச்சா, இப்போ 65 அதுல 5ல் 68 படிங்க. இந்த 3 கித்தாபையும் கம்பல்சரி ஓதி தீர்ந்து சொர்க்கம் போறதுக்கு அது புரிஞ்சுக்கிறங்க. அப்படி எவன் ஓதவில்லையோ தொடவில்லையோ ஈமான் கொண்டவில்லையோ அவனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பது 5:68 பாருங்க, 5:68 பாருங்க. வேதம் உடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை. எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை, எந்த விஷயத்தையும் சேர்ந்தவர் நரகவாசிகள், நரகத்தை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். 5:68 இந்த 3 குர்ஆனையும் எவன் பின்பற்றி நடக்கவில்லையோ நீ எதிலும் சார்ந்தது கிடையாது, நரகவாசியை சொல்லிட்டான். 5:66 படிங்க, 5:68 படிங்க. உங்க தலைவிதி என்ன நீங்களே புரிந்திருப்பீர்கள். உங்க தலைவிதி என்னவென்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இது தொடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வரை குர்ஆன் தொட்டம் எவனும் குலத்தை கிடையாது சொல்லிடுறாங்க. புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், எப்பொழுது இந்த 3 கித்தாபையும் நீங்க எடுக்க போறீங்க, எப்போ உங்களுக்கு கிடைக்கும் 3 கித்தாபு? குர்ஆனை கையில் வச்ச கித்தாபே ஓதுறது இல்லையா? சரி, அப்படி ஏன் சொல்லுங்கம்மா, என்ன செய்ய போறீங்க? போறீங்க இதே ஒன்றும் தொடரல, இன்னைக்கு தான் தொற்றுக்கணும் எல்லாரும். இதை முடிச்சுட்டு தௌராத் எடுக்கணும், அதை நீங்கள் ஈமான் கொண்டு பின்பற்றணும். அதுக்கப்புறம் ஈசா கொடுத்த அவங்க இன்ஜில் வேதத்தை இருக்கணும், அதை ஈமான் பின்பற்றணும். கதை முடிஞ்சிச்சுல. இப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி 779 பிரகாரம் மனிதர்களையும் ஜின்களையும் நரகத்தின் நெருப்பாக்க நான் படைத்திருக்கிறோம் சொன்னானே, உண்மையாச்சுல?
நரகத்திற்காகவே ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருக்கிறோம் சொல்றாங்க 7:179. இது புரியுதா? குரானே தெரியல, இப்போ உங்களுக்கு ஓத தெரியல, படிக்க தெரியல, எதுவும் தெரியலையே. இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ உங்களுக்கு உணவு காட்டிட்டேன், இன்னொரு உணவு தர்றேன்னு சொல்றாங்க. அந்த ஆயத்தையும் காட்டிடுறேன், பார்த்துக்கிறேங்க. 41ல 30, 31, 32. 41 சூரா நம்பர் 41, அதில் 30 படிங்க. 31, 30, 31, 32. சூரா நம்பர் 41. சூரா நம்பர் 41வது சூரா, அதில் 30 படி கீழே. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் பால் மலக்குகள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள். பார்த்தீங்களா? இஸ்லாத்தில் உள்ளவனுக்கு மட்டும்தான் இது பாக்கியம். இந்த பாக்கியம் உங்க வீட்டில் மலக்கள் இறங்கும். இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒதுங்காச்சு, இதை பார்க்கவே இல்லை, அல்லாஹ் பக்கம் முழுமையாக சார்ந்துட்டீங்க. அப்படி சார்ந்திருக்கிறவர்களுக்கு மலக்கள் வர்றாங்க. எவர்கள் அல்லாஹ்தான் என்ற இறைவன் கூறி உறுதியாக நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களிடம் மலக்குகள், இனி உங்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறி இறங்குகிறார்கள். இந்த பாக்கி யாரு கிடைக்கும்? மாலிக்கு யௌமித்தீன். இந்த ஆயத்தின் பிரகாரம் எவன் இருக்கின்றானோ அவனுக்கு இந்த பாக்கி. தீன் ஒவ்வொரு நாளும் தீனுடைய வாழ்க்கை, இஸ்லாம் வாழ்க்கையில் எவன் இருக்கின்றானோ, அல்லாவே தன் எஜமான், அரசன், அரசாட்சி செய்வன் என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றானோ அவனுக்கு இந்த பாக்கி. போதுமா? சொர்க்கமே இறங்குது, அவனுக்கு சொர்க்கமே இறங்குது. இந்த உலக வாழ்க்கை பக்கம் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. இவனுக்கு சாப்பிட்றதோ இருக்கிறது எவனுக்கு தெரியாது. எந்த வழியும் இருக்கான். இந்த இஸ்லாத்தில் உள்ளவனை எப்படி இருக்கிறார், என்ன செய்கிறார், எங்கு இருக்கின்றார், யாராலும் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை. மேல் அடுத்த நம்பர் படிக்க. அடுத்த நாங்கள் உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். இப்போ அந்த மலர்கள் அந்த வீட்டில் இறங்கி, நாங்கள் இவ்வுலகிலும் உங்கள் வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கை உங்கள் உதவியாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று மலக்குகள் அந்த இஸ்லாத்தில் தினமும் இஸ்லாத்தில் இருக்கின்றார்களே அவரிடம் கூறுவார்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையில யாராவது அடைஞ்சிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த மாதிரி வாழ்க்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர்களுக்கு தான் இவ்வாறு உணவும் எல்லா வசதிகளும் வாழ்க்கை அனைத்து இவர்களுக்கு தான் உண்டு. தவிர இந்த உலக வாழ்க்கை ஷைத்தான் கூட்டத்தினருக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி மலக்கு இறங்கணுப்பா. மலக்கு உங்களுக்கு வேலை செய்ய உதவியாக வச்சுருங்கப்பா. எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த மாதிரி வாழ்க்கை தர்றேன்னு சொல்றான்ப்பா. வேண்டாம் என்று நீங்க குரானை தூக்கி போட்டு வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. அடுத்த நம்பர். மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது, அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கத்தை கொண்டு இறங்குறாங்க. உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உணவும் வாக்களிக்க அனைத்து இருக்கின்ற சாப்பிடுங்க. இன்னும் எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்க அதுவும் இருக்குது, சாப்பிடுங்க என்று அவர்கள் கூறுவார்கள். மலக்குகள் உங்களிடம் கூறுவார்கள். யாரு தன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே அவனுக்கு இந்த பாக்கியம். அடுத்த ஆயத்து. மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருபை உடையவனிடமிருந்துள்ள விருந்தாகும். இது ரஹ்மானிடம் இருந்து இறங்கிய உங்களுக்கு ஒரு கிஃப்ட், சன்மானம் ஆகும் என்று அந்த மலக்குகள் இந்த இஸ்லாத்தில் இருக்கும் மாலிக் யௌமித்தீன் இந்த ஆயத்தின் படி நடக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி சொல்லி இறங்குகிறார்கள். இன்னொரு நம்பர் தந்துடுறேன், உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க எப்படி உணவு எடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். 51ல 21, 22, 22 படிங்க. 50 சூரா நம்பர் 51. அதில்
21. அவருடைய செல்வத்தில் கேட்பவருக்கும் கேட்பாதவருக்கும் பாத்தியதை உண்டு. அந்த இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு என்னமா 1951ல 19 படிச்சீங்கன்னா அவர்களுடைய செல்வத்தில் இறப்போருக்கும் வசதியற்றோருக்கும் பாத்தியம் உண்டு. நீங்க இஸ்லாத்தில் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கும் கேட்டு வருபவர்களுக்கும் கேட்காமல் தெருவில் பிளாட்ஃபார்ம் உட்கார்றாங்க ஏழை உட்கார்றாங்க அவருக்கும் பாத்தியதை உண்டு. அவரும் உங்களுடைய சொத்தில் பார்ட்னர்ஸ் பங்குதாரர்களாக இருப்பார்கள். இப்படி யார் நடந்துக்கிறாங்க? இஸ்லாத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளையும் யௌமுத்தீன் இஸ்லாத்தில் உடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த செல்வம் எல்லாத்துக்கும் பங்கு கொடுத்துருவாங்க. அடுத்த வரி, உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. உறுதியாக நம்பிக்கை கொண்டிருப்பீர்களானால் அல்லாஹ்வின் மீதும் இஸ்லாத்தின் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டிருப்பீர்களானால் இந்த பூமியில் பல ஆயத்துக்கள் உண்மைகள் உங்களுக்கு தெரியும், கண்ணால் பார்ப்பீர்கள். அவ்வளவு விஷயத்தை அத்தாட்சியோட உண்மையை கொண்டே இந்த வானங்களையும் பூமி படைத்திருக்கின்றான். அவ்வளவு இந்த பூமி அடைஞ்சிருக்கு, அவன் ஆயத்துக்கு நெறிந்திருக்கின்றன. மேலும் அடுத்தது 21 உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆயத்துக்களை வைத்துதான் படைத்துள்ளேன். அந்த ஆயத்து என்ன எப்படிப்பட்ட என்பதை உங்கள் வைத்து படைத்திருக்கின்றேன். பூமியில் எதை நான் ஃபுல்லா விரித்து விவாதித்து பரப்பிருக்கின்றோமோ அதனை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இருதயத்தில் வைத்துதான் படைத்திருக்கின்றேன். அதை நீங்க பார்க்காமல் உட்கார்ந்து இருக்கின்றீர்கள். அதன்படி இருந்தால் உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் உங்களுக்கு கிடைத்தரும். அப்புறம் அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? உங்க இதயத்தில் நான் ஆயத்துக்களை இறக்கி வைத்திருக்கின்றன, அவற்றை உற்று நோக்கி வெளியே எடுத்து உங்க வாழ்க்கை வாழ வேண்டாமா? பார்த்திருக்க வேண்டாமா? தொடவே இல்லையே. அந்த இருதயத்தில் உள்ள உண்மைகள் நன்மைகள் அல்லாஹ்வுடைய பாக்கியம் நிறைந்த உண்மை, இது தொடவே இல்லையே. உலக வாழ்க்கையின் பக்கம் தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. காசு சம்பாதிக்கணும், அவளை முடிஞ்சு போச்சு. வேற என்ன இதுவாக செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்க்கணும், சம்பாதிக்கணும், ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குத? என்ன செய்ய நீங்க குரான் ஓதுனீங்க? நீங்க உற்று பார்க்க வேண்டாமா? அப்ப அடுத்தது முக்கியம். அடுத்தது, அன்றியும் வானத்தில் உங்கள் உணவும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் இருக்கின்றன. அன்றியும் வானத்தில் உங்களுடைய உணவும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்தும் வானத்தில் இருக்கின்றன. எடுத்துக்கோங்க, சொன்ன இறங்கிடும். மலைக்கு இறங்கினாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இறங்குறோம். இஸ்லாமுடைய நாளில் தன் வாழ்க்கையை வைத்து கொண்டானோ, மாலிக் யௌமித்தீ இந்த சொன்ன படுத்து கொண்டானோ அவனுக்கு இந்த பாக்கியங்கள்லாம் உண்டு. அடுத்து 23 ஆகவே வானங்கள் பூமி ஆகியவற்றில் இறைவன் மீது ஆணையாக நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வார்த்தையாக இருப்பது போன்ற இது பிரதிபட்சமான உண்மையாகும். இப்ப அல்லாஹ் சொல்றான், இது பிரத்யட்சமான உண்மை. உங்களுக்கு வேண்டியது உணவும் வாக்களிக்கப்பட்டது உண்மை. அல்லாஹ் சொல்றான். ஆகவே விட்டுவிடா, அதை இறக்கிங்க, சாப்பிடுங்க. உலக வாழ்க்கை வேண்டாம் என்று அல்லாஹ்வே சொல்லுங்க. உலக வாழ்க்கை வேண்டாம், நீ கஷ்டப்படணும் நஷ்டப்படணும், நீ என்னை மட்டும் உண்மையே வணங்கி எனக்கு பயந்து வந்து இஸ்லாத்தில் முற்றிலும் நீ நுழைந்து விட்டால் இந்த பாக்கியங்கள்லாம் தருகிறேன். நான் உண்மை உண்மை சொல்றான். யாருக்காரும் உருவல, நீங்க படிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. இப்போ புரிஞ்சுக்கிறங்க, மாலிக் யௌமித்தீனுக்கு இப்படி அர்த்தம். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் ஓதவில்லை, ஏதோ வாயில் முன்னெடுத்த எழுத எனக்கு படிச்சு எனக்கு ஓதி டைப் பண்ணி அனுப்புறீங்க. வேணும், இது மாதிரி செய்யாதீங்க, புரியாடி விட்டுருங்க. குரான் முன்னெடுத்த எழுத எல்லாம் இன்னொன்று திருப்பி சொல்கிறேன். இந்த நீ வச்சு அனைத்து குரானும்
உலகத்தில் வைத்த அனைவரும் வைத்த எல்லா டிரான்ஸ்லேஷன் முட்டாள்கள் எழுதிய குரான் ஓதினாதான் தெரியும். நீங்கள் இந்த கையில் வச்ச குரான் சரி ஒரு காலம் இஸ்லாத்தை நுழைஞ்சிட முடியாது, சொர்க்கம் நுழைஞ்சிட முடியாது, புரிஞ்சுக்கிடுங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் குரான் ஓத முடியாது, குரான் ஓத முடியாது. காரணம், நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற குரான் உண்மைதானா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். 15-90 எடுங்க. இதை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, கேட்டுக்கிறீங்க. 15-90, 91, 92. இப்போ வேகமாக இருங்க தம்பி, வேலை ஒன்று இருக்குது, அதுக்காக வேகமாக பேசிப்பாங்க. 15 90 போட்டிருக்குது, 90 நபியே, முன் வேதங்களை பலவாறாக பிரித்தவர்கள் மீது முன்னர் நாம் வேதனையை இறக்கியவாறே. கொஞ்சம் பார்த்து நல்லா பாருங்க. 15-90, 15-90 நபிட்ட அல்லாஹ் சொல்றான், முன்னர் தௌராத்தை கொடுத்திருந்தோம், அப்புறம் இன்ஜில் வேதத்தை கொடுத்திருந்தோம், அவங்க எல்லாம் பிரித்து விட்டார்கள். தேவையில்லாத பேப்பரை கிழிச்சிட்டாங்க, கொடுத்த புத்தகத்தை கிழித்து விட்டார்கள். அவர்களுக்கு நாம் வேதனையை இறக்கியவாறே, அவர்களுக்கு அல்லாஹ் வேதனை இறக்கினான். யாருக்கு? தௌராத்துடைய இஸ்ரேல் மக்களுக்கும் இந்த இஞ்சியல் கித்தாவை மாத்தினவங்களுக்கும் அல்லாஹ் அந்த காலத்தை வேதனை இறக்கினான். அடுத்தது, இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும் வேதனையை இறக்கி வைப்போம். இந்த குர்ஆனை பலவாறாக பிரித்து விட்டார்கள். எப்ப ரசூல் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப விஷயத்தை, ரசூலுக்கு கொடுத்த குர்ஆனை இந்த மனிதர்கள் பலவாறாக பிரித்து விட்டார்கள். சில பேஜஸ் பக்கங்கள் போய்விட்டன, சில கிழித்து எடுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். புரிஞ்சதோ? நல்லா புரிஞ்சுக்கிறங்க. என்ன விஷயம், உண்மையான விஷயம் அடங்கியிருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் வச்சுக்கிற குரானை பற்றி சொல்கிறான் பாண்டவன், பலவாறாக குரான் ரசூல் பிரிக்கிறதை கிழிக்கிறதை ரசூல் பார்த்து தான் இருக்கிறாங்க. ஒன்றும் செய்யலை. அவருக்கு கொடுக்கப்பட்ட குரான் இவங்க கையில் எப்படி போனுச்சு, அது அடுத்த கொஸ்டின். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ பலவாறாக இந்த குரானையும் பிரித்து விட்டார்கள். இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நாம் அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம். கியாமத்து நாள் அன்று இந்த குரானை பிரித்தவர்கள் கிழித்தவர்கள் மீது நாம் விசாரிப்போம் அல்லாஹ் சொல்லுகின்றான். இது முக்கியமான விஷயம், நீ பார்க்க வேண்டியது. நபியே, அந்த குரானை பிரிச்சுட்டாங்க, கிழிச்சிட்டாங்க, இதோ எல்லாத்தையும் ஒட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லலை. இல்லை கிழிஞ்சு போனால் தச்சு கொடுத்துட்டேன், உங்களுக்கு திருப்பி குரான் முழுசாக கொடுத்துட்டேன்னு அல்லாஹ் ஒரு காலம் சொல்லவில்லை. இதுக்கு என்னம்மா உங்க பதில் சொல்ல இருக்கு? நீங்க புரிஞ்சுக்கிற தம்பி, புரிஞ்சுக்கிறங்க. உங்க வாழ்க்கை நாசமாச்சு. நீங்க ஒரு கால சொர்க்கத்துக்கு நினைச்சிடாதீங்க, உங்க கையாலே வாழ்க்கை நாசமாச்சு. காரணம், குரானை ஓதாத கூட்டத்தினராக நீங்கள் இருக்கீங்க. நீங்க உங்களெல்லாம் நான் குரானிக் ஃபெலோஸ் தான் சொல்ல முடியும். குரான் வேண்டான்னு போற கூட்டம் நீங்க எல்லாம். இந்த கூட்டத்துல தான் ஷியா, சுன்னி, ஷாஃபி, ஹனஃபி கூட இருக்கு. இந்த கூட்டம் எல்லாம் குரானை தொடாத கூட்டம். இந்த கூட்டத்தை ஏதாவது 4 பேர் நீங்க ஒரு உட்காந்துருக்கிறீங்க, ஷாஃபி, ஹனஃபி, அப்புறம் ஷியா, சுன்னி, இந்த கூட்டம் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை சொல்லுங்க வரல. நாளை கேட்பேன், விசாரிப்பேன் நல்லா சொல்றான்னு தவிர இந்த கிழிச்சதையும் பிரிச்சதையும் எல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு கிச்சு இந்த புக்கா கொடுத்து அப்படியே வச்சுக்கணும், பத்திரம் வச்சுக்கணும் சொல்லவே இல்லை. இதுக்கு என்னைக்காவது உங்க கண்ணில் படிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அப்ப எந்த காலத்தை அதான் குரான் முதல் திருத்துங்க. நீங்க எப்படி திருத்துவீங்க? இந்த குரான் உண்மையானதா பொய்யானதா எப்படி திருத்துவீங்க தெரியும் உங்களுக்கு? எந்தெந்த விஷயம் அல்லாட்டு வந்தது, எது பிரிக்கப்பட்டது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜாக்கிரதைங்க. நீங்க குரானை தொடர்ந்து ஓத, அது சொல்லிடுறேன், நீங்க இன்னும் தொடர மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமான காரியம். நீங்க இந்த குரானை தொடுவதற்கும் ஓதுவதற்கும் நீங்கள் முதல் பக்குவம் அடைய வேண்டும். அது ஓதுவதற்கு தகுதி அடைய வேண்டும். ஒரு விஷயம் இருக்குது, இந்த 2 அடையறதுக்கே 20 வருஷம் ஆயிரும். அதோட ஹயாத் முடிஞ்சிடும். நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையாக போய்விட்டது. இத்தனை ஆண்டு காலம் ஜாலியாக சந்தோஷம் போயிட்டீங்க. இஸ்லாத்து இருக்கிறதாகவும் 5 வேலையை டே செஞ்சுட்டா 30 நாள் பட்டு இருந்துட்டா அங்கே கோயில் எழுத சுற்றிட்டா முடிஞ்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் செய்யுங்க, தாராளம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை வீண் விளையாட்டும் வேடிக்கையுமாக ஆகிவிட்டது. அல்லாவுக்கும் ரசூலுக்கும் குரானுக்கு விரோதமாக ஆகிவிட்டது வாழ்க்கை.
நீங்கள் தப்பிக்க முடியாத குற்றவாளிகளாக இன்று இருக்கின்றீர்கள். தேவையில்லாமல் கையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தம்பி, புரிஞ்சுக்கிட்ட என்ன செய்ய போறீங்க? எப்படி உண்மையா இருக்கு கையில் வச்சு உண்மையான கித்தாபா இல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 15:9 எடுங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் நீங்க உண்மையான கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த விஷயம் தெரியாது உங்களுக்கு. 15:9 நிச்சயமாக நாம் தான் ஜிகிரை இவ்வேதத்தை உம்மீது ஆமா ஜிகிரை போட்டுக்கோ ஜிகிரையும் போட்டுக்கோ ஜிகிரை உம்மீது இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம். இப்போ இந்த குர்ஆன் முழுவதும் ஜிக்ர், அந்த ஃபேக்ட் ஒன்றும் தெரியாது. இன்னும் அரபி மொழியில் ஓதிட்டு உட்காந்து தேவையில்லாத விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அரபி மொழியை ஓதிக்கிட்டு நீ ஒரு எந்த காலம் செஞ்சிட முடியாது. இந்த குர்ஆனை மொத்தமாக ஜிக்ர் ஃபேக்டரை மாற்றணும். அந்த ஜிக்ர் எடுத்து ஓதும்போது தான் எது கிழிச்சாங்க, எது மாற்றினா, எதை இப்போ உண்மையெல்லாம் க்ளீனாக வந்துடும். ஃபில்டர் பண்ணிடலாம், உண்மையான எடுத்துடலாம். ஜிக்ர் தெரிஞ்சிருக்கணும். இது புது விதமான ஃபேக்டர் எல்லாம் இறக்கிருக்க குர்ஆனை பாதுகாத்துக்கிறதுக்கு. குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஞான விஷயங்கள் எடுப்பதற்கு ஜிக்ர் தேவை. நாம் தான் அதை பாதுகாப்போம்னு சொல்லிட்டாங்க. இது பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம். இதை இந்த குர்ஆனை தொடுவதற்கு நீ தூய்மையுடையவர் ஆக வேண்டும். குர்ஆனை தொடுவதற்கு தூய்மையானவர் மட்டும்தான் இதை தொடுவார். அதான் சொல்லிட்டான். இதில் 56-79 படிச்சிருப்பீங்க, புதுசாக வந்திருப்பீங்க, அவங்க சொல்லிடுறேன். உங்க என்ன சொல்லியாச்சு. 56-79 லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை தொடமாட்டார். தூய்மை வழியை பாருங்க. அதான் பக்குவம் தகுதி அடைவேன்னு ஆரம்பத்தில் சொன்னவங்களுக்கு. இந்த பக்குவத்தையும் தகுதியும் தூய்மை அடைவதற்கு 20 வருஷங்கள் ஆகும். போகிற போக்க நீங்கள் போகிற போக்க பார்த்து ஒன்று அதிகமாக ஆகலாம். இதிலே நீங்கள் தயாராகிடுவீங்க. படிங்கம்மா. தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள். 56-79 போதுமா? அதனால தொட முடியாம இருக்கு. தொட மாட்டாங்க என்ன, தொட்டுட்டு தான் திறந்து சொல்லாதீங்க. புரியாதுன்னு அர்த்தம். எதுவுமே புரியாதுன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் எடுக்கணும். தொட மாட்டாங்கண்டா ஒரு கால் புரியாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி போதும் தம்பி, போதும். இப்போ உங்களுக்கு இது பொறுமை என்ன, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ இந்த குர்ஆன் உங்க கையில் இருக்கு உண்மையான குர்ஆனா பொய்யான குர்ஆனா? அது சொல்லுங்க முதல்ல. அது மாதிரி கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிக்காம என்ன குர்ஆன் ஓதுறீங்க நீங்க? என்ன குர்ஆன் ஓதுறீங்க நீங்க? சாதா குர்ஆன் ஓது சாதா விஷயம் கிடையாது. நீ கஷ்டப்பண்ணு, துன்பப்பண்ணு, தியாகம் கொடு. தியாகம் பண்ணாத அந்த குர்ஆன் புரியும் உங்களுக்கு, புரியாது. அதை புரிஞ்சுக்கிறேங்க. மிக கஷ்டமான காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. இன்னும் எந்த காலத்தை இஸ்லாத்துடைய போறீங்க? சரி, இப்ப மாலிக்கு யௌமித்தீனுக்கு உண்மையான விளக்கம் இதான் ஃபர்ஸ்ட் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒரு 4 விளக்கம் இருக்குது தம்பி, 4 விளக்கம் இருக்குது. 4ல் 1 சொல்லியிருக்கிறேன். நீ யாராவது கண்டுபிடிச்சு பேசின்னு பார்த்த, ஒருத்தர் பேசல, எல்லாம் தப்பு தப்பா பய போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த 1 சொல்லிட்டேன், மிச்சம் இன்னும் 3 இருக்கு அர்த்தம் இருக்கு. மாலிக் யௌமித்தீன் இன்னும் 3 அர்த்தம் இருக்குது. மிக அழகான அர்த்தம் இருக்குது. இது சாதாரண உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயத்துல லைட்டா சொல்லிட்டேன். இனிமே குர்ஆனை ஓரத்துக்கு ஒழுங்கா படிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்க. அதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதுவரை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த விஷயம். வேற என்ன கேள்வி கேட்ட உங்கள்கிட்ட? வேற என்ன கேள்வி கேட்ட தம்பி உங்கள்கிட்ட? சொல்லுங்க, யாருன்னா இருக்குது உங்கள்கிட்ட? வேற என்ன கேள்வி கேட்டேன் உங்களிடம்? போன தடவை 5:95 படிச்சீங்க. அதுல ஒரு கேள்வி கேட்டேன். கேட்டுங்க. 5:95 எடுங்க.
இப்போ 595 ஒழுங்காக மெதுவாக படிக்கிறேன், கேளுங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்வீங்கன்னு பார்த்தேன், யாரும் பதில் சொல்லலை. படிங்க, 5:90 படிங்கம்மா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் குருமன் இருக்கும் நிலையில் வேட்டையாடி பிரயாணிகளை கொல்லாதீர்கள். நீங்கள் ஹுருமன் ஒரு விஷயம், அந்த விஷயம் சுத்தமா என்னன்னு தெரியாது, இதுதான் அதை பத்தி பேச போறது இல்லைன்னா. நீங்க ஹுருமன் இருக்கும் காலத்தில், ஹுருமனை கடைபிடிக்கும் காலத்தில் வேட்டை பிராணிகளை கொல்லாதீர்கள். உங்களில் யாராவது ஒருவர் வேண்டுமென்றே அதை கொன்றால் கால்நடையில் இருந்து அவர் கொன்றதற்கு சமமான ஒன்றை பரிகாரமாக கொடுக்க வேண்டியது. யாராவது இதை மீறி குருமன் காலத்தில் வேட்டையாடி கொன்றால் அதற்கு சமமா பரிகாரமாக ஒரு பிராணியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களில் நீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த பிராணியை நீங்க பரிகாரம் நஷ்டஈடா கொடுக்கும் பொழுது அதுக்கு 2 பேர் சாட்சியாளராக இருக்க வேண்டும். நேத்தே சொல்லிட்டேன், 595 அது விளக்கமா சொல்லிட்டேன், திருப்பி சொல்லவில்லை. அப்ப 2 பேர் சாட்சியா இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது அது காபாவை அடைய வேண்டிய பிராணி ஆகும். இப்போ அந்த பிராணி காபாவை அடைய வேண்டிய பிராணியா, அந்த பிராணி காபாவை அடைய வேண்டிய பிராணியா. இப்ப காபால என்னன்னு கேட்டவங்கள்ட்ட இப்ப சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதுவரை படிச்சது கிடையாது. காபால என்ன சொல்லுங்க, என்ன விஷயம் காபால? முடிஞ்சது. அல்லது பரிகாரமாக ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது நஷ்ட கொடுக்கறதுக்கு பிராணி இல்லாட்டி ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது பரிகாரமாக ஏதும் இல்லையாயின் தனது வினையின் பலனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமான நோன்புகள் நோக்க வேண்டும். வேட்டையாட கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படி வேட்டையாடி இது மாதிரி தப்பு பண்ணிட்டா நீங்க என்ன நோன்பு நோக்க வேண்டும் சொல்லிட்டான். எத்தனை நோன்பு நோக்க வேண்டும் சொல்லல. இந்த மாதிரி இருக்கு குர்ஆன். இப்போ 595 காபான்னு ஒரு வார்த்தை வருது, 597 காபான்னு ஒரு வார்த்தை வருது. இது 2க்கு அர்த்தம் வேணும். இந்த 595க்குள்ள காபா அர்த்தம் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆச்சரியப்படாதீங்க. இந்த காபா என்பது பிராணி காபாவை அடைய வேண்டும் பார்த்தீங்க 595. அந்த விஷயம் என்னவென்றால் ஆடு மாடுகள் கட்டி இருக்கும் இடம், இதுதான் காபான்னு அல்லாஹ் சொல்றான். ஆச்சரியமாக சொல்றது, ஆடு மாடுகளை கட்டி வைத்திருக்கும் இடத்துக்கு தான் காபா என்று பெயர். என்ன சொல்றீங்க? அவன் சொல்றது எங்க அற்ப சொல்றான்? காபாவை அடைய வேண்டும். நீங்க தான் காபா சுத்திட்டு இருக்கிறீங்க, உங்க சுத்திட்டு இருக்கிறீங்க. ஆடு மாடு சுத்தக்கூடிய இடத்தை நீங்க சுத்திட்டு இருக்கீங்கப்பா. ஊரை தெளிவா போடுறாண்டவன். ஆடு மாடுகளை கட்டக்கூடியதும் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு பசியாளர்களுக்கு அதை அறுத்து அங்கே கட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் காபா. இந்த காபாவுக்கு கட்டிடம் தேவை. அது தங்குறதுக்கு, ஆடு மாடு தங்குறதுக்கு, வெயில் மழையை காப்பாற்றுவதற்கு கட்டிடம் தேவை. புது விஷயம் குர்ஆன்ல சொல்றேன். நான் சொல்வது தவறுன்னு யாரா ஒரு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பனை கேட்குறேன், நான் சொல்றது தவறுன்னு சொல்லி நிரூபிச்சுக்க பார்ப்போம். சொல்ல முடியாது, அது சொல்லிடுறேன். இப்போ 597 சொல்லப்பட்ட காபாவுக்கு பில்டிங் கிடையாது, செங்கலால் கட்டப்பட்டதும் கிடையாது. அது விஷயம் வேற. பைத்துல் ஹராமாய காபாவை மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளான் அல்லாஹ். மனிதர்களுக்கு அது இப்போ இருக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அங்கே போய் உட்கார்றது 800 கோடியும்
நிலையான தலம், அது நிலைச்சிருக்கு. நீங்க அந்த காபா நிலைச்சிருக்கணும். பைத்துல் ஹராமாய காபாவில் நிலைத்திருக்க வேண்டும். மனிதர்களுக்காக நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். என்ன சொல்லுவாங்க? அர்த்தம் சொல்ல போறீங்க? அதுக்கு என்ன பார்த்து சொல்ல போறீங்க நீங்க? சொல்லுங்க தம்பி. நான் இப்ப இந்த காபா அர்த்தம் சொல்லிட்டேன், இதை நீங்க தவறுன்னு சொல்லணும், ஆதாரத்தை நிரூபிக்கணும். நான் ஆதாரத்தை சொல்லிட்டேன். அது காபா ஆடு மாடுகள் கட்டி இருக்கும் இடம், அங்கேதான் அறுத்து ஏழை கொடுக்கக்கூடிய இடம், ஸ்லாட் ஹவுஸ். ஆடு தொட்டி சொல்லுவீங்க, இதுதான் புதுசாக நினைச்சிடாதீங்க. ஒரு கஷ்டம் கிடையாது. குரானை ஓதுவது அர்த்தம் கஷ்டம் கிடையாது. இது ஜிக்ர் நாலேஜ் இருந்தாதான் ஒழுங்காக அர்த்தம் எடுக்க முடியும், சந்தேகம் இல்லாமல் அர்த்தத்தை எடுக்க முடியும். என்ன சொல்ல போறீங்க? இது முதல் தடவையாக கேள்விப்படுறீங்க. காபா என்றால் ஆடு மாடு ஒட்டகத்தை கட்டி இருக்கும் இடம், அது தங்கும் இடம். புரிஞ்சதோ? புரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஒன்று ஓதவே இல்லை, சாதா விஷயம் கிடையாது குர்ஆன் ஓதுறது. இப்போ புது விஷயம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இத்துடன் இதை நான் நிறுத்துக்கிறேன். இப்போ வேற கேள்வி என்ன உங்களுக்கு சொல்லுங்க. வேற எந்த விஷயம் புரியல? வேற எந்த விஷயம் உங்களுக்கு புரியல? குர்ஆன் உண்மைதான் பொய்யா வச்சுக்கிறோம், உண்மையா போய் நிரூபிக்கணும். நீங்க இப்ப நான் சொன்ன காபா கருத்து தப்புன்னா தப்பு நிரூபிக்கணும். இஸ்லாமுடைய வாழ்க்கையை தான் நீங்க வாழ வேணும். நீங்க அதுதான் அரசனவன். அதுக்கு சாப்பாடு கிடைக்கும், நான் தரேன் சாப்பாடு கவலைப்படைன்னு சொல்லிட்டான். நீ அலைய தேவையில்லை. என்னை இஸ்லாம் தொலைஞ்சு என்னை பயந்துக்கிட்டு இந்த குர்ஆன் ஓதிட்டு இருக்க போது நான் உங்க எல்லா உதவியும் செய்யறேன்னு சொல்லிட்டான். அதையும் எடுக்கல. நீங்க உங்க வாழ்க்கை எப்படி நாசமாயிருக்கு பார்த்தீங்களா? கேட்ட நாங்கள் இஸ்லாமியன் முஸ்லிமா சொல்லிக்கிறீங்க இல்லையா? இருங்க, அப்படியே இருங்க. எப்போ எந்த கால குர்ஆனை ஓதி நீங்க பின்பற்றி 6235 ஆயிரத்துக்கு எந்த காலத்து அர்த்தம் கண்டுபிடிச்சு ஞானத்தை எடுத்து குர்ஆன் முழு ஞானம் சொல்லிட்டான். எந்த காலத்து ஞானத்தை எடுத்து நீங்க செய்ய போறீங்க? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு 3 கேள்விகளை தர்றேன். அந்த 3 கேள்விகளை இப்போ நான் எழுதி காட்டுறேன். அதுக்கு நீங்கள் அடுத்த வாரம் 7 நாளுக்குள்ள பதில் சொல்லுங்க. குர்ஆன் ஓதியிருந்தா ஒழுங்கான பதிலை தருவீர்கள். உங்க 3 கேள்வி காட்டுறேன், எழுதிக்கிறேன். நம்பர் 1, சலாம். எழுதிருங்க, சலாம். இந்த சலாம் யார் சொல்ல முடியும்? சலாம் சலாம் சொல்றீங்க, நான் கேட்கிறேன், சலாம் யார் சொல்ல முடியும்? எழுதிய கொஸ்டின். அப்ப 2வது கேள்வி, யார் சுஜூது செய்ய முடியும்? யார் சுஜூது செய்ய முடியும்? சுஜூது என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் வேண்டும், செய்யக்கூடிய நபர் அந்த மனிதர் யார் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்தது கேளுங்க. குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? ஆக மொத்தம் 3 क्वेश्चंस. குர்ஆன் யாருக்கு அருளப்பெற்றது? ஆதாரத்தோட குர்ஆன் ஆயத்தோட நீங்க பதில் சொல்ல வேண்டும். நான் கேட்டது குர்ஆன்ல இருக்கு பதில். ஆக குர்ஆன் ஆயத்தை கொண்டு தான் ஒழுங்கா பதில் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். சும்மா கையில் வந்ததெல்லாம் மனசை எழுதி எனக்கு சொல்ல வேண்டாம். நீங்க பதில் எல்லாம் இந்த குரூப்புக்கு அறிவிக்கணும், எனக்கு அறிவிக்க வேண்டாம்.
இந்த குரூப்புக்கு அது நீங்கள் எல்லாரும் பார்க்கட்டும், பதிலை எல்லாரும் பார்க்கட்டும், எல்லோரும் பதில் சொல்லியே தர வேண்டும், பதிலை பார்க்க எல்லோரும் பார்க்க வேண்டும். 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். இந்த 3 கொஸ்டினுக்கு நாளைக்கு நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்ல வேண்டும். ப்ளஸ் பைத்துல் ஹராமாய கஅபான்னு சொன்னதில் 597 அதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே ஹலால் ஹராம் பற்றி சொல்லிட்டேன். ஹலால் என்றால் என்ன? ஹலால் என்றால் என்ன? ஹலால் என்றாலே சாப்பிடக்கூடிய ஆகுமாக்கப்பட்ட சாப்பாடு அர்த்தம். அதில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபுட் வந்து ஹலால் ஃபுட் சாப்பிட முடிஞ்சு போச்சு. எதற்காக அல்லாஹ் அந்த ஹலால் ஃபுட்டை தையிபான உணவு, பரிசுத்தமான உணவு என்று கூறுகிறான். ஆகுமாக்கப்பட்ட உணவையும் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். தையிபான உணவையும், தூய்மையான உணவையும் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். எப்படி தூய்மையாக்குவீங்க? ஆகுமாக்கப்பட்டதான் எடுத்து சாப்பிட முடியாது. இதெல்லாம் சாப்பிட சொல்லிட்டாம்பா, சாப்பிட சொல்லிட்டா தின்ற முடியாது. நீ அந்த உணவை தூய்மையாக்க பின்னர் தான் நீ சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி சொல்லிடுறான் குர்ஆன்ல. நீங்க இப்ப சாப்பிட்றதுலாம் கெட்ட ஒரு தடுக்கப்பட்ட விலக்கப்பட்ட சாப்பாடு சாப்பிடுறீங்களா? நீங்க எல்லாரும் தடுக்கப்பட்ட உணவு தான் உலகம் முழுவதும் சாப்பிட்டுருக்கீங்கப்பா. நீங்க இந்த ஷியா, சுன்னி, ஷாஃபி, ஹனஃபி கூட்டம் எல்லாம் விலக்கப்பட்டவங்க தின்றுருக்கீங்க எல்லாரும். அது சொல்லிடுறேன். நீங்க ஒன்றும் ஹலால் ஃபுட்டை தொடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. தையிபான உணவை தொடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஹராமான மேன்மையான தொடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. இந்த நிலையில் இருக்கின்றீர்கள். அதை புரிஞ்சுக்கிறது. இது ஆதார குர்ஆன் இருக்கு. எடுக்க அந்த குர்ஆன் எடுத்து சொல்லுங்க, ஓதி சொல்லுங்க. எப்படி தையிபான உணவாக்குறது, தூய்மையான எப்படி ஆக்குவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது இதுவரை இதை எடுத்துக்கொள்கின்றேன். சில பேர் வந்துட்டாங்க, பயானுக்காக சொல்லிக்க வந்துட்டாங்க, 4-5 பேர் வந்துட்டாங்க. அவங்கள பேசிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் கழித்து மறுபடியும் அவங்களை கூப்பிடுறேன். வந்து முடிஞ்சால் போய்க்குங்க, அல்லது அடுத்த வாரம் வாங்க. இதோட வச்சு பிஸி இல்லாமல் அடுத்த வாரம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியாம்மா? வைக்கிறேன்.